ஆக ஸ்டாலின் தோல்வி பயம் வந்துட்டது. தோல்வி பயம் நிச்சயமா தோல்வி பெறுது உறுதி. அதனால தோல்வி பயத்துல ஏதோ பேசிட்டு வராரு. ஆனா அத்தனையும் பொய். அப்புறம் எடப்பாடி பழனிசாமி மொழிக் கொள்கையில் என்ன செய்வார்னு நீதாப்பா ஏற்கனவே அந்த காலத்திலேயே யார் கொண்டு வந்தது? காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் இருக்கின்ற பொழுதுதான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்ததா இல்லையா? உண்மைதானுங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மொழிக்காக பல பேர் உயிர் தியாகம் செஞ்சு மொழி போர் தியாகிகளுக்கு நாம் அஞ்சலி செலுத்திட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது காங்கிரஸோட தான் நீங்க கூட்டணி வச்சிருக்கிற. உண்மைதானே? யாரோட கூட்டணி? எந்த ஆட்சி காலத்தில் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்தது? மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி, மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி. அந்த காலகட்டத்தில் தான் வந்தது. அப்படிப்பட்ட கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு மும்மொழி கொள்கை பத்தி நம்மகிட்ட பேசுறார். இன்னொன்னா இவருடைய குடும்பம், திரு ஸ்டாலினுடைய குடும்பம் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்காங்க. சிபிஎஸ்இ யாருகிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க? மக்களை எப்படி எல்லாம் ஏமாற்றுறாங்க பாருங்க. பேசுவது ஒண்ணு, செயல்படுவது ஒண்ணு. ஆக இப்படி இரட்டை வேடம் போட்டுக்கிட்ட முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, அந்த காலத்தில் ஏமாத்துறீங்க, இப்பெல்லாம் ஏமாத்த முடியாது. பேச பேச லைவ்ல போயிட்டு இருக்குது. விஞ்ஞான உலகம், விஞ்ஞான உலகத்தில் நீங்க சொல்ற பொய்யெல்லாம் உண்மையாகாது.